உங்க வீட்டுக்கு சோலார் போட போறீங்களா? அப்ப பிரைஸோட சேர்த்து இந்த விஷயங்கள பண்றாங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. நான் எல்லாமே ஸ்கொயர் டியூப் தான் சார் யூஸ் பண்றோம் நம்ம கம்பெனில. ஓகே. சிவில் நம்மளே பண்ணி குடுத்துருவோம். மத்தபடி வயர் வந்து 4 ஸ்கொயர் போட்டாலும் பரவால்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் பண்ணுவாங்க. நான் வந்து 6 ஸ்கொயர் தான் போடுறேன். அதுலயுமே பர்ச்சேஸ் காஸ்ட் ஒரு 8, 10,000 வித்தியாசம் வந்துருது. 100 மீட்டர் வயர்ல வந்து 90 மீட்டர் செலவாகுது. ம். மிச்சம் 10 மீட்டர் இருக்குன்னா, அடுத்த சைட்ல போயிட்டு அந்த 10 மீட்டர ஜாயின் பண்ணி வேலை செய்ற பழக்கம் வந்து நம்ம கம்பெனில கிடையாது. ஹோல்ல வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுல ஒரு லாக் ஃபிக்ஸ்ன்னு ஒண்ணு போடுவோம். ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து அது உள்ள போடுற போல் நட் எல்லாமே எஸ்எஸ்லாம் போட்டுட்டு ஆ. இருக்கோம். அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பெயிண்ட்ன்னு சொல்லுவோம். கம்பெனில இருந்து அடிச்சு இங்க வரும். ஆ. அட் த சேம் டைம் சைட்ல வச்சு ஒரு வாட்டி அடிப்போம். இதெல்லாம் ஏஸ்தட்டிக்காக. அட் த சேம் டைம் ரஸ்ட் ஆயிடுமோன்னு கன்சியூமர் வந்து கனவு கூட பயப்பட வேண்டியதில்ல. ஆ. எல்லாமே ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் ஆகி இங்க வந்துட்டு வெறும் போல் நட் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே. ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் பண்றோம். ஓகே. கஸ்டமைசேஷன்னா சைட்டுக்கே வந்து வெல்டர்ல இருந்து எல்லா ஃபிட்டர்ல இருந்து எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஆ. வந்துட்டு கம்ப்ளீட்டா இங்க ஆன் சைட்ல வந்து கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ற எர்த்திங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிட்டு போட்டு நம்ம தனியா பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அதே மாதிரி நான் ஏசிடிபி டிசிடிபி காம்போனன்ட் இன்வெர்டர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆமா. எல்லாமே டாப் பிராண்ட். நம்ம சோலாரன் வந்து எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர் வெண்டர். அட் த சேம் டைம் நம்ம எல்லாமே இன்னோஸ் டீமா வச்சிருக்கோம். ஆ. அதாவது இன்ஸ்டால் பண்ற டீம்ல இருந்து ஸ்டார்டிங் டாக்குமெண்டேஷன், நெட் மீட்டர் வாங்கி தர்றது, சப்சிடி அப்ளை பண்ணி தர்றது, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாமே வந்து இன்னோஸ் டீம். நம்ம எதுவுமே அவுட் சோர்ஸ் பண்றதில்ல. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நெட் மீட்டர் அப்ளிகேஷன் போட்டதுல இருந்து சப்சிடி வாங்கி தந்து அதுக்கு அடுத்து சிஸ்டம் மெயின்டைன் பண்ற வரையும் நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.